காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் விஸ்வரூப தரிசன விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளை ஒட்டி பெண்கள் உலக நன்மைக்காக பால்குடம் ஏந்தி கோவிலில் இருந்து புறப்பட்டு ரயில்வே சாலை, சன்னதி தெரு, பூக்கடை சத்திரம் வழியாக காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தச்சநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மூலவருக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடையார் சாஸ்திரி நகர் பகுதிகள் எழுந்தருளியுள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஓம் சக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓம் சக்தி வலம்புரி விநாயகருக்கு மற்றும் பரிவார மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை பால விநாயகர், பாலமுருகா, ஐயப்பன் மற்றும் நவகிரகங்கள் ஆகிய மூர்த்திகளுக்கு யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.